அப்படின்னா தமிழில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 30 டேஸ் கிளாஸ் எப்படி போகுது உங்களுக்கு? இன்றைக்கி நம்ம டே 4ல் வந்து நிற்கிறோம். உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா லேர்ன் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் இருக்குது, நான் இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் 30 டேஸ் முடியும் போது உங்களை ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேச வைக்கிறது என்னுடைய கடமை. நான் அதை நிச்சயமாக செய்வேன்னு நான் நினைக்கிறேங்க. வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேன் அப்படின்னா தமிழில் 2 அர்த்தம் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்னு அர்த்தம், 2வது பார்த்தீங்கன்னா முடியுமா அப்படின்னு அர்த்தங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, முடியும். ப்ரெசண்ட், அதாவது இப்போ ஒருத்தங்களால் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம இங்கிலீஷில் இந்த கேன் அப்படிங்கிற வேர்டை வச்சு தான் நம்ம பேசணுங்க. இப்போ செகண்ட் பாருங்க, முடியுமா. இப்போ ப்ரெசண்ட்டில் ஒருத்தங்களால் ஒரு செயலை செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வியாக கேட்கும் போதும் இந்த இடத்துல நம்ம கேனை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சாங்க? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேன் அப்படிங்கிற வேர்டை வச்சு எப்படி ப்ரெசண்ட்டில் ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேசலான்னு பார்க்கலாமாங்க? அதுக்கு முன்னாடி இந்த கேன் வச்சு நீங்கள் பாசிட்டிவ் சென்டென்ஸை ப்ரெசண்ட்டில் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர், அதாவது கட்டமைப்பு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், யாருனாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா எல்லாருக்குமே தெரியும், நான் நிறைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துட்டேன். ஐ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே, இந்த ஏழையே நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோங்க. இப்போ நீங்கள் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டை பேசின உடனே கேன் அப்படிங்கிற வேர்டை பேசிடுங்க. இந்த கேன் அப்படிங்கிறத மாடல் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். கேன் அப்படின்னா முடியும், அவ்வளோதான். இப்போ பேசலாமா? ஐ கேன். ஐனா என்னது? நான். கேன் அப்படின்னா என்னது? முடியும். ஐ கேன் அப்படின்னா நான் முடியும் அப்படிங்கிற அர்த்தம் தமிழில் வராது. இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. கேன் அப்படிங்கிற வேர்ட் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா அந்த ஐயோட மீனிங் எப்படி மாறுது அப்படின்னா தமிழில் என்னால். இப்போ சேர்ந்து பேசலாமா? ஐ கேன் அப்படின்னா